போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட இதர அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் ஆளுநரிடம் வழங்கப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பொதுமக்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்து பேசிய மு.க.ஸ்டாலின், ஏற்கனவே முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் ஊழல் புகார் கொடுத்ததை சுட்டிக்காட்டினார். இதுபோன்று எஃப்சி தர சான்று, வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளிட்டவற்றில் 2300 கோடி ஊழல் செய்ததாக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதும் புகார் கொடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ஏன்னா எஃப்சியை வச்சு கொடுமை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த லாரி ஓட்டுநர்களுக்கு, லாரி உரிமையாளர்களுக்கு, லாரியை வச்சு பிழைப்பு நடத்துகிறவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லை, அதுலேயும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஏற்கனவே கவர்னர் இடத்துல எடப்பாடியிலிருந்து ஓ. பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், தங்கமணி, வேலுமணி, இப்படி அதே மாதிரி குக்கா விஜயபாஸ்கர், இவங்க மேலெல்லாம் ஏற்கனவே புகாரை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். மிஸ்டர் விஜயபாஸ்கர், கவலைப்படாதீங்க, உங்கள் மேலேயும் கொண்டு போய் விரைவில் ஆளுநரிடத்தில் ஊழலை கொடுக்க போகிறோம், விசாரணை நடத்த சூழ்நிலை வரப்போகுது. முன்னதாக ஈரோடு மாவட்டம் குமாரவரசு கிராமத்தில் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மு.க.ஸ்டாலின், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட கல்வி கடன் ரத்து உறுதிமொழி திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் கல்விக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன், வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன், அதை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் சொன்னோம். இப்போவும் நான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக உறுதியாக அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். நெசவாளர்கள் பிரச்சினை, நீட் தேர்வு ரத்து, கிராமங்களில் விஷமாக பரவி வரும் சிறுகட நிறுவனங்களின் தொல்லை ஆகியவற்றிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் தீர்வு காணப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். இதேபோன்று சாயக்கழிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று அவர் உறுதியளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.